இந்த கருமத்தை ஃபஸ்ட்டு கலட்டி ஏறி விஜய் அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கிஃப்டாக கொடுத்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சார் விரல்லேருந்து கலட்டி எரிஞ்சிடுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாருக்கு கன்னடாவிலேருந்து ஒரு புது டெண்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த டெண்டர் மட்டும் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப லாபம் அடையலாம். அது இல்லாமல் நம்ம லெவலெல்லாம் பெரிய பணக்காரவும் மாறிடலாம், ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து ரொம்பவும் சந்தோஷம் பண்ணுறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மல்லி கூட ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்து சமையல் வேலை செஞ்சாங்களே அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து தப்பாக பேசிட்டு இருக்காரு. ரொம்பவும் அசிங்கப்பட்டேன், நான் இவ்வளோ தான் அசிங்கப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேலே இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சும்மாவே பொய்யா பேசிட்டுக்கிறாரு விஜய். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாரை பார்த்தீங்கன்னா இந்த புது டெண்டர் கிடைக்கிறதுனால நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கி தராங்க. ஸ்வீட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் இருக்குன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரிக்கும் கொடுக்குறாங்க விஜய் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்க, வெண்பாக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் மல்லி இருக்காங்க, மல்லிக்கு கொடுக்கவே இல்லைங்க இந்த விஜய் சாரை. ஏன் தான் அப்படி பண்ணுறாருன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தானே, ஆனால் இப்போ ஏன் மல்லியை வெறுக்கிறாருன்னு தான் எனக்கு உண்மையிலே புரியவே இல்லை. இப்போ வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து கேட்குறாங்க, டாடா மல்லி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோமோ உடனே ராஜேஸ்வரி, விஜய் ஒரு 200 கிராம் போனால் போது நாய் தூக்கின்னு போயிடுச்சு, இல்லை நாய் போட்டால் நினச்சின்னு நம்ம மல்லிக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக சொல்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரனா கூட ஒரு வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடா போடான்னு சொல்ல மாட்டோம், வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு அந்த ஒரு தகுதியை கூட நம்ம ராஜேஸ்வரி கொடுக்கலன்ற போது சத்தியமாக என் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுவது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சரிங்கக்கா அப்படின்னு சொல்கிறாரு. விஜய், நான் ஒன்று தான்ப்பா உங்களை கேட்குறேன், அவங்க வந்து உங்கள் மனைவி தானே, நீங்கள் தாலி கட்டின மனைவி தானே, இத்தனை நாள் அங்கே கூட இருந்தால் தானே, அந்த பாச நேசம் அந்த அன்பு அது எதுவுமே இல்லைங்களா? உங்கள் அக்கா வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்குவாங்க நாளைக்கு போயிடுவாங்க, ஆனால் உங்கள் கூடவே இருக்கிற மல்லி உங்கள் ஒய்ஃபு தானே, அவங்கள போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இது தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இந்த கேள்வி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மல்லியை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. உன்னால் தான் நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், இந்த காயத்துக்கெல்லாம் மறந்தால் நான் கன்னடா போயிடுறேன், கன்னடா டெண்டர் மட்டும் ஓகே ஆயிடுச்சு, நான் கன்னடா போயிடுவேன், ரிட்டர்ன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து அளந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனை வந்து ஒருத்தர் டார்ச்சர் பண்ணாலே நம்ம மனசு வந்து எவ்வளோ காயப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். இப்போ நான் வந்து உங்களை திட்டினானா உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரி தானே நம்ம மல்லி வந்து ஒருத்தர் தான். ஆனால் நம்ம ரஞ்சிதா, ராஜேஸ்வரி, விஜய் சார் 3 பேருமே மல்லியை போட்டு திட்டுன்னு திட்டினா அவங்க மனசு மட்டும் கஷ்டப்படாதா, காயப்படாதா? அந்த ஒரு தருணத்தில் மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. சரி, என்ன பண்ணுறது, அண்ணா தான் இருக்காங்க, நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணா தானே, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு அவங்க அண்ணாவான ராகுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணா ஃபோனை எடுத்து, ஏமா மல்லி என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது மல்லி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி தான் நிலவரம், வீட்டிலலாம் பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணாவான நான் என்னன்றாங்க, நம்ம விஜய் தம்பியெல்லாம் அந்த மாதிரி இல்லைம்மா, கொஞ்சம் அனுசரித்து போ, கொஞ்சம் பொறுத்து போகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதம்மா அப்படின்ட்டு வந்து அறிவுரை சொல்கிறாரு. உடனே இல்லை நீங்கள் வாங்க வந்து நியாயத்தை கேளுங்க அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வராங்க. நானும் அந்த அண்ணா மல்லியோட அண்ணா வராங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல.